இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 124 அதிகாரம் 8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், அல்லது மிகப்பெரிய கிருபை என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அவருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன? அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். அந்த நாமம் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. அந்த நாமத்தில் தான் நமக்கான சகாயம் இருக்கிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்படி என்றால் சகாயம் பெற, உதவி பெற, கிருபை பெற நாம் சொல்லி அழைக்க வேண்டிய ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பார்க்கும்போது தெரியும், 6000க்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபன், ஒருவராலும் அவனை விடுவிக்க கூடாதிருந்தது. அவன் கை கால்களை விலங்குகளால் கட்டின பிறகும் அதை அறுத்து கொண்டு வருகிற அளவுக்கு அவனுக்குள்ளிருந்த அந்த அந்நிய வல்லமை அவனை அலைக்கழித்தது. வஸ்திரம் அவனால் தரிக்க முடியவில்லை, கற்களால் காயப்படுத்தி கொண்டிருந்தான். பொதுவாகவே பிசாசு பிடித்தவர்களை பார்த்தால் தெரியும், பிசாசு ஒருவனுக்குள்ளிருந்து அவனை அலைக்கழித்து கொஞ்ச நேரம் விடும். அவன் நார்மல் ஆகும்போது தான் செய்த காரியங்களை நினைத்து வருந்துவான். மீண்டும் அவனை பிடித்து ஆட்டி அலைக்கழிக்கும். இதுதான் பிசாசு. ஒருவன் வாழ்க்கையை பிசாசு பிடிக்கும் போது அவனை சின்ன பின்னமாக்கி விடுவதுதான் அதனுடைய நோக்கம். அப்படி ஒன்றல்ல, 6000 பிசாசுகள், 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல் இரக்கமுள்ளவராகி அவ்விடத்துக்கு கடந்து வருகிறார். அவன் அவரிடத்தில் ஓடி வந்து இயேசுவே என்று கூப்பிட்டான். இயேசுவே என்று கூப்பிட்டான். அவன் பேச ஆரம்பிக்கும் போது பிசாசுகள் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறது, எனக்கும் உமக்கும் என்னவென்று. இவன் இயேசுவே என்ற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டதும் பிசாசுகள் பேச ஆரம்பிக்கிறது. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த நாமத்திலே சகாயம் உண்டல்லவா, 6000 பிசாசுகளை ஒரே வார்த்தையினாலே வெளியேற்றினார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனை அந்நிய வல்லமைகள் எழும்பியிருந்தாலும் சரி, அவருடைய ஒரு வார்த்தைக்கு முன்பதாக இந்த 6000 காணாமலே போய்விடும். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். எனவே இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அந்த நாமம் இல்லை என்றால் நாம் இல்லை. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் பிதா நமக்கு தருவார். அந்த நாமத்தில் நமக்கு சகாயம் இருக்கிறது. அந்த நாமத்தில் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது நமக்கு எதிர்காலம் இருக்கிறது. இயேசுவின் நாமம் மேலான நாமம், வல்லமை நாமம், மகிமை நாமம். நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் என்றாலும் எடுத்ததும் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே, நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.